இயேசு கிறிஸ்து குறித்து அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். இயேசு எப்படிப்பட்டவரா? பாவிகளுக்கு விலகினவர். அப்ப கிறிஸ்துவின் வளர்ச்சி நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? பாவிகளுக்கு விலகணுங்க. பாவிகளுக்கு விலகணும். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பாவிகளுக்கு உபதேசித்தார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பாவிகளுக்கு உயிரை கொடுத்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த இப்படிலாம் இருந்த போதிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பாவிகளுக்கு விலகி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த கிறிஸ்துவின் வளர்ச்சி உனக்கும் எனக்கும் வரணும். அப்படின்னா நீங்களும் நானும் பாவிகளுக்கு விலகினவர்களாக இருக்க வேண்டும். பாவிகளுக்கு விலகி அவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டோட வசனங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட சாப்பாடுல இது படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைக்காக நீங்க சாப்பிடாதீங்க, அவங்க உபதேசம் பண்ணுங்க. ஆனால் பாவிகளுக்கு விலகியாக இப்படின்னு சொல்றேன். ஆண்டோட விருப்பத்தை பாருங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக சொல்லிட்டு, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு. நீங்களும் நானும் கிறிஸ்துவர்கள். அதை என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்படின்னா கிறிஸ்து உடையவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கணும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை ஏன் பிரிச்சாரு? அவருடையவர்களா இருப்பது. எழுத்துல வச்சிருக்கலாமே, இல்ல அங்க இருக்கக்கூடாது என்று பிரித்து விட்டார். அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது என்று பிரித்து விட்டார். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன். அப்போ மற்ற ஜனங்களை விட்டு நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். சும்மா எல்லாரோடையும் சேர்ந்துட்டு நானும் தான் வாழ்றேன்னு சொல்ல முடியாது.